ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம செலிப்ரேட் பண்ண காணும் பொங்கல் ஸ்பெஷலுங்க. அழகாக ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஒரு மெமரிஸ்க்காக அழகாக ஒரு ஸ்னாப் எடுத்தாச்சுங்க. நம்ம எங்கே போகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனுங்க. சேலமில் இருக்க ஒரு எக்ஸிபிஷன் தான் போயிருந்தோம். ஸோ பொங்கலுக்காகவே இந்த எக்ஸிபிஷன் அழகாக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் போடுவாங்க எக்ஸிபிஷன், ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏர்லி மெமரிஸ், அதாவது முற்காலத்தில் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் போடுவாங்க. ஸோ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து போய் பார்க்கணும். அண்ட் நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபெப்ரவரி நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு 1 hour 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு ஒர்த்தாகவே இருந்தது. ஸோ அழகாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யானை, டைனோசர் அதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்க விட குழந்தைங்களுக்கு தான் அது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா கால அரண்மனைலாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த அரசபை, அந்த ராஜா ராணி, அந்த மன்னர்கள் அவங்களாம் எப்படி அந்த அரசபையில் உட்காந்துருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த சேரில் வந்து இந்த அரசர்கள் உட்கார்ற சேரில் வந்து ஒரு ஃபோட்டோ பிக் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம அழகாக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இயர்லி ஒன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நம்ம ஊரில் நடக்கிற இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது வயதானவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள் அந்த அரண்மனையில் எப்படிலாம் இருக்கும், அந்த அரசபை, ஒரு ராஜாவுக்கு அரண்மனைக்குலாம் நம்ம இந்த காலத்தில் போக முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ இது பாருங்கள், அழகாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அழகாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது அவ்வளோ ஒரு அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த காவலர்கள் நிற்கிறது, அந்த முன்னாடி நிற்கிறது, அந்த சிற்பர், அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி அதோடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D இமேஜ் மாதிரி அது ரியலாக இருக்க மாதிரி இருந்தது. நம்ம ஃபோட்டோஸ் வந்து அழகாக எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக வரும். ஸோ அதுதான் நம்ம பாப்பா வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஃபோட்டோக்கு. ரொம்ப அழகாக அது பக்கத்தில் நிற்கிறவங்க நிஜமான காவலர்கள் மாதிரியே இருக்காங்க பாருங்கள். அது ஆக்சுவலியானா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான், அந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம அப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் நல்லா சூப்பராக மீன் கண்காட்சி போட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல எக்ஸிபிஷனில் மீன் கண்காட்சி போட்டுருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். அதாவது ரொம்ப ரேரான ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ரொம்ப அழகாகவே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரேர் ஸ்பீஷீஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு போய் தான் நம்மளால் பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க அந்த எக்ஸிபிஷனில். ஸோ அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பாருங்கள் ஒயிட்டு. ஸோ டிஃப்ரெண்டான அந்த இது ஆக்சுவலி இயர்லி ஒன்ஸ் தாராளமாக போய் பார்க்கலாங்க, தப்பே கிடையாது. ஸோ நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணோம், சும்மா சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபிஷ்ஷஸ் நிறைய நம்ம பார்த்தது, இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து சேல் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது ஃபிஷ் ரிலேட்டடாக அந்த பவுலு, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் அக்வேரியம், அதாவது இந்த வாட்டர் ஃபவுண்டெயின் வரா மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நிறைய திங்ஸ் வந்து சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த வாஸ்து மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நல்லா லென்த்தியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ இதுவும் நம்ம என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது பாருங்கள், அதோட மூக்கு நல்லா லென்த்தியாக சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி நம்ம ஃபிஷ்ஷுனாவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து இதுக்கு வந்து நம்ம வச்சுக்கலான்வாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த தொட்டியில் அழகாக அவங்க சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போனால் தான், யூஸ்வலாக ஷாப்ஸில் நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் போகும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அந்த மீன் தொட்டியில் டெக்கரேஷன் பண்ணுறது ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இருந்தது. அது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருந்தது. ஸோ நம்ம பிளான் பண்ணிவிட்டு போனோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம டிக்கெட் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃபிஷ் வந்து ஃப்ரீ. அது வந்து ஒரு நார்மல் ஃபிஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுவும் நம்ம வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பாருங்கள், என்டையர் அந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தாங்க. ஸோ நல்லா நிறைய பேர் வந்து மீன் தொட்டி வளர்க்குறாங்க. அது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். நல்லது ஆக்சுவலி ஃபிஷ் வளர்க்குறது. அது வாஸ்து ரிலேட்டடாக பிபி இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, அதை வந்து மீன் தொட்டியே வந்து பார்த்துட்டு இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இந்த மீன் தொட்டி வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டிக்கெட்டுக்கு இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரீ. நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம். ஸோ 6 ஃபிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எந்தளவுக்கு எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகும் தெரியல. பட்
நம்மளுக்கு வந்து அது ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிட்டோம். இந்த ஃபவுண்டெயினில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வாட்டர் ஃபவுண்டெயின் எல்லாமே மோட்டார் செட்டிங்ஸில் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃப்ரீயாக கொடுத்த ஃபிஷ் மட்டும் இல்லை, ஒரு சிங்கிள் பீஸ் ஃபிஷ் வந்து இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கோல்டன் ஃபிஷ்ஷு, எனக்கு அவ்வளோவா ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் தெரியாது, பட் நிறைய நான் பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் சில பேர் நிறைய ஹாபீஸ் இருக்கும். இப்போ எப்படி இப்போ டாக் வச்சுக்கிறது ஒரு பெட்டுன்றது ஒரு ஹாபி மாதிரி, இந்த ஃபிஷ் வளர்க்குறது நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஹாபி. ஆக்சுவலி ரொம்ப நல்லதுங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கும்போது ஒரு உயிருக்கு வந்து நம்ம வளர்க்குறது, க்ரோத் பண்ணுறது பண்ணலாம் ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப மெயின்டெனன்ஸும் பெரிய வேலை கிடையாது. நம்ம அதை ஒன்ஸ் அ வைல் தான் நம்ம அதை க்ளீன் பண்ண போகிறோம். இதுதாங்க அந்த அரசபை, நல்லா இருந்தது. நான் பட் ஆனால் மைன்யூட்டாக எடுக்கல ஃபோட்டோ, சும்மா ஜஸ்ட்டு ரேண்டமாக எடுத்தேன். ஆனால் ஒன்று ரசிக்கிற மாதிரி இருந்தது இந்த ராஜசபை. இங்கே பாருங்கள், இந்த சைடில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள். அந்த லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா, ராணி அண்ட் அவங்களுடைய ராஜாவுடைய அம்மா. ஸோ அந்த மாதிரி உட்காந்தாங்க. இந்த மாதிரி ராஜாக்கள் உட்காந்துற ஒரு சேர் மாதிரி இல்லை, குழந்தைங்க அழகாக ஆசையாக உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சு நம்ம வெளில வந்தோம்னா குழந்தைங்களுக்கு தாங்க ஃபுல்லாக என்டையர் திங்ஸ் நல்லா விளையாடலாம், நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போனாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டுடுறாங்க, எல்லா ஊர்லேயுமே போட்டுடுறாங்க. நம்ம எங்கே இருக்கோமோ அதை வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலாம். ஆனால் தீம் பார்க்கு நம்ம வந்து அனுப்பிச்சி வைப்போம், ஸ்கூலில் அனுப்பிச்சி வைப்போம், காலேஜில் அனுப்பி வைப்போம். அது வந்து எந்த அளவுக்கு சேஃப், பேரண்ட்ஸோடு அதை என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் தான். ஸோ நம்மளும் போயிருந்தோம். ஸோ இது எல்லாமே இந்த நைட்டு லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஸோ நம்மவும் வந்து பார்த்து குழந்தைங்கள நம்ம வீட்டில் இருக்க பாப்பாவும் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன, அந்த மிளகா பஜ்ஜி ஆகட்டும், இல்லை அந்த பெரிய அப்பளம் இருக்கும் பார்த்திங்களா, பெரிய அப்பளம், அந்த மசாலா அப்பளம் வந்து அதில் வந்து மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து யம்மியாக இருந்தது. அது வந்து ஆயில் ஃப்ரீயாக நல்லா இருந்தது. பட் ஆயில் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எண்ணெய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை இதை வந்து நம்ம அக்கேஷ்னலாக தான் சாப்பிடுவோம், டெய்லி நம்ம சாப்பிட போகிறதில்ல, நம்ம நார்மல் அப்பளம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதை மாதிரியான குழந்தைங்களுக்கு பிடிச்சது நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒன்ஸ் அ வைல் வந்து வாங்கி கொடுக்க தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த தண்ணியில் போட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த இயரும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்லா கேம்லாம் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் நல்லா டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பகோடா, அது மாதிரி இந்த அப்பளம் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சும்மா. ஏன்னா ரொம்பவும் நம்ம வந்து வெளி ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக எல்லா குழந்தைங்களும், வந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ ஃபன்னாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 days கிட்டே வந்து டைம் இருக்குது, 10 to 15 days கிட்ட டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இருக்க எக்ஸிபிஷன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா ஒன்ஸ் அ வைல் வந்து நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துறது தப்பே கிடையாது. அண்ட் எல்லாமே வந்து இது பண்ணாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்கள நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் இல்லைங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் வந்து போகிற ரீசன் வந்து நிறைய விஷயம் வந்து, அதாவது அதில் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. அதில் ஸ்போர்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்ற ஒரு இது இல்லாமல் கோல் செட்டிங்காகவும் இருக்குது. அங்கே வந்து ஒரு கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக பீச் சைட்லாம் போனால் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இந்த ரிங் போடுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு ஆரோ போடுறதாகட்டும், இல்லை பலூன் ஷூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு காயின்ஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான கேம்ஸும் வந்து நிறைய இருந்தது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டி சைடில் இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் கொடுக்கறதுன்றது ஒரு ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நல்லா இருந்தது. காணும் பொங்கல் மட்டும் இல்லை, மாட்டுப்பொங்கல். ஆக்சுவலி நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி போயிருந்தோம், பொங்கல் அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ 3 days வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆக்சுவலி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் அந்த மிளகா பஜ்ஜி, இல்லை அப்பளம் அந்த ஸ்டோர்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருந்தது. அண்டு இந்த கோஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரியான ஒரு இதுவும் இருந்தது. இது பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த
இந்த ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குன்னா கொடுத்துடலாம்னு நினச்சோம். பட் பரவாயில்ல, நம்மளை நம்பி வந்திருக்காங்க ஒரு ஜீவன், நம்ம வளர்த்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பவுல் வாங்கணும். ஃபிஷ்ஷு மட்டும்தாங்க ஃப்ரீ, பவுல் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு, ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு இந்த ஒரு குட்டி பிளான்ட் மாதிரி. ஸோ இதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நிறைய பேர் வளர்த்துருக்காங்க, அக்கா வளர்த்துருக்காங்க, அண்டு நம்ம நிறைய ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம், அவங்களாம் வளர்த்துருக்காங்க. பட் எனக்கு நான் தனியாக வந்து வளர்த்தது கிடையாது இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வளர்க்குறேன். ஸோ இது நம்மளை தேடி வந்திருக்கு, நம்ம அழகாக அதை வந்து வளர்ப்போம். எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்காங்களோ இருக்கட்டும், ஜாலியாக சந்தோஷமாக அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் நிறைவேறாத ஆசை, பக்கெட் லிஸ்ட்டில் எனக்கு இது ஒரு பெரிய ஆசை. என்னம்மா இதெல்லாம் ஒரு ஆசையாக, இதெல்லாம் ஒரு பக்கெட் லிஸ்ட்டு அப்படின்னு கேட்கலாம். பட் ஒன்று நடக்கிறதுக்கும் ஒரு டைம் வேணும் இல்லைங்களா? ஸோ இந்த டைம் எனக்கு என்னுடைய ஆசை வந்து நிறைவேறி இருக்குது. 2025 தான் நிறைவேறணும்னு இருக்குது. ஆக்சுவலி எனக்கும் வந்து பெட்டெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான். பட் அதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் பயப்படுவேன். ஸோ இந்த அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைம் இப்போ வந்திருக்கு நம்மளுக்கு. வந்து அது நானே வரேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்திருக்காங்க. நம்ம அன்எக்ஸ்பெக்டட் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு போகல. பட் பிளான் வச்சுருந்தேன், மீன் தொட்டி அழகாக ஒன்று வாங்கி நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக வாட்டர் ஃபவுண்டெயின்லாம் வச்சு வளர்க்கணும்னு. இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு. ஸோ நிறைவேறாத ஆசை பக்கெட் லிஸ்ட்டில் இது ஒன்று நிறைவேறிச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி வாட்டர் ஃபவுண்டன் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த தண்ணி சத்தம் கேட்டே இருக்கிறது, இந்த மீன் வந்து இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலி நல்லா வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமாக நம்ம நினைப்போம், பட் இதுவும் ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேறு எதுலையும் நம்ம தேடுவோம், இது பண்ணலாமா அது பண்ணலாம். பட் சிம்பிள்லேயே வந்து நம்ம வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து இது ஒன்று. ஸோ இதை நம்ம இந்த வருஷம் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கடவுளாக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நம்ம அழகாக அதை வளர்ப்போம். எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்காங்களோ இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னா அது எடுத்துக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் அது இதுவாகிடுச்சுன்னா அது மனசு கஷ்டமாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அதனால் நம்ம எதுக்கு பற்றியும் வந்து கவலைப்பட வேணாம். நம்ம வேணும்னே வாலண்டரியாக பண்ணுறது தான் தப்பு. ஸோ அதுவாக இருக்கும்போது, அது இயற்கையாக நடக்கும்போது நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய இதில் தனியாக வந்து வச்சு பராமரிக்கிறதுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஓகே, நான் சின்ன ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நிறைய வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு இதெல்லாம் வைக்கணும்னு ஆசை. அதை அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம போகும்போது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டுருக்கவங்க எல்லாம் நம்ம வந்து பத்திரமா ஃபுட்டு கொடுத்து நம்ம பார்க்குறோமான்னு பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நிறைவேறாத ஆசையில் இது ஒரு ஆசை வந்து 2025 நிறைவேறி இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ நல்லா இருந்துட்டு பார்க்குறதுக்கு. எக்ஸிபிஷன் நம்ம போனதுன்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போனதான். ஃபுட்டு மீனுக்கு அது வாங்கினது அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளியாக வராமல் நம்ம வீட்டில் வந்து இருக்க போகிற ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கூடயே இருக்க போகிற மாதிரி வந்திருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அவ்வளோ பிடிக்கும். பட் ஃபோட்டோஸும் இப்போ வந்து நம்ம எடுக்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சர்டைன் இது ஆகும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை மாதிரி ரெடியூஸ் ஆகிடுச்சு. பட் இதை மாதிரியோட ஹேபிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. அது ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக இவங்க நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம். அவங்களும் நம்மளை ஹாப்பியாக வச்சுப்பாங்க, நம்மளும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இது என்ன உறுதிமொழியும் சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்காங்க. நிறைய நாள் இருக்கணும்னு நம்மளும் ஆசைப்பட்றோம். இன்னும் நிறைய கலர்ஃபுல்லாக நம்ம அதுக்குள்ளே வாங்கி போடணுன்னு ஆசைப்பட்றோம். ஆல் ஃபார் குட் அப்படின்ற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு இது வந்து வளர்க்கும் போது அது ஒரு ஹாபி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஏன்னா மார்னிங் நம்ம அவங்களை கவனிக்கணும், அவங்க கூட பேசணும், நைட் வந்து அவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதுதான் நிறைய பேர் பயப்படுவாங்க, அது வாங்கினா நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பாருங்கள் 5 வந்து பிளாக்காக இருக்குது, இந்த 1 மட்டும் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஆனால் அந்த மேலாக ஃபீமேலாக அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண தெரியாது. ஜஸ்ட்டு அவங்க ஒரு உயிர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஜீவன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வளர்க்குறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம எடுத்து போடுறத நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து நம்ம போடுறோம். எல்லாம் நல்லதே நடக்குங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக அவங்க இருக்காங்க நம்ம பார்க்கலாம்.
அண்ட் இந்த பொங்கல் எங்கள் வீட்டில் எப்படி தாங்க போச்சு, உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஃபெஸ்டிவலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணி நம்மளோட ஹாப்பியாக வச்சுக்கணும், நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளை மட்டும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக மெமரிஸ்க்கு வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு குட்டியாக ஒரு ஸ்னாப்பும் 2-3 ஸ்னாப்பும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோபால் இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 ஸ்னாப் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்துக்கிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த 3D பிக்சரில். இது வந்து ராஜா உட்காந்துருக்க மாதிரி அம்மா அப்பா கூட நிற்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அந்த 3D பிக்சர் வந்து ரியலாக இருந்தது. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ அதில் நம்மளுடைய கலெக்ஷன்ஸும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்தோம். இதெல்லாம் பாருங்கள், நிச்சயமாகவே அந்த கிராஸ் நம்ம கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரியே இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது பாருங்கள், ஸ்டிக்கர் நம்ம கையில் பிடிச்சிட்ருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்துல் கலாம் கையில் வாங்குறது இது எல்லாமே சூப்பராக இருந்துங்க. ஒன்று ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் டைம் கிடச்சிதுன்னா எக்ஸிபிஷன் போய் பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த இயரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பாருங்கள். இந்த மாஸ்க் வந்து ஒரு கேமில் வந்து பாப்பாவுக்கு கிடச்சிது. ஸோ இதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்